எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஆம்பளைங்கனாலே இப்படித்தான் அப்படின்னு காட்டணும்னு முடிவு பண்ணிதான் அந்த வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு. நம்ம புரட்சி போராளிகள் உடனே அதை வைரல் ஆக்குனதுனால அந்த நபர் மன உளைச்சலுக்கு ஆளாகி பண்ணிக்கிட்டாரு. ஒரு ரீல், ஒரு வீடியோ, ஒரு உயிர், ஒரு நிமிஷம் கோபம், ஒரு கிளிக், ஒரு வைரல். அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குடும்பம் செதஞ்சு போயிருக்கு. சமூக ஊடகங்கள்ல உண்மை நிரூபணம் இல்லாமல் சட்ட வழியை பின்பற்றாமல் பதிவிடப்படும் ஒரு வீடியோவிற்கு உயிரையே எடுக்கும் வல்லமை இருக்குன்னு மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. சமூக ஊடகங்கள் வழியா ஒருத்தரை அவமானப்படுத்துறது ஈஸியா இருக்கலாம், சிலருக்கு அது நியாயமா கூட இருக்கலாம். ஆனா அது ஒரு உயிரை எடுத்துக்கிட்டா அதுக்கு பதில் சொல்ல இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெண்களின் வலி முக்கியம்தான், ஆனா அதுக்காக ஆண்களின் மானமும் உயிரும் மதிப்பில்லாம போயிடுமா? என்ன கேட்டா தவறே செய்யாம சமூகத்துக்கு அஞ்சு தன் உயிரை மாச்சுக்கிட்ட அந்த ஆணைத்தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். சமூகம் முழுக்க ஈனப்பிறவிகளால நிறைஞ்சிருக்கு. அதுகிட்ட என்ன அவமானம் வேண்டியிருக்கு? தவறே செஞ்சிருந்தாலும் தீர்வாகாது. விஷயம் தெரிஞ்சதும் சட்டத்தின் துணையோடையும் சமூகத்தின் துணையோடையும் அந்த பெண் பஜாரி தன் வாழ்க்கையில ஒருபோதும் எழ முடியாதபடி நிரந்தரமா அடிச்சு வீழ்த்திருக்க வேண்டாமா? கேரளால ஒரு வீடியோ எடுத்திருக்கா பாருங்க உறவுகளே, பஸ்ஸுக்குள்ள. அவளால எந்த செருப்பால் அடிக்க? ஒரு ஆம்பளை நின்னா ஒரு பொம்பளை தான் ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுப்புட்டு அவர் ஓரத்துல நிக்கிற மனுஷனை போய் உரசி நின்று இவ வீடியோ எடுத்துட்டு கடைசியில் அவர் உரசுறன். இவளால எந்த செருப்பால் அடிக்க? ஆமா கண்ணுங்களா, நீங்க ஆடுங்க, பாடுங்க, குதிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனா அடுத்தவங்களுடைய மான மரியாதையோட விளையாடாதீங்கம்மா. பாத்தீங்களா, கேரளாவில் ஒருத்தர் அநியாயமா தற்கொலை பண்ணிக்கினாரு. சட்டங்கள் கடுமையாக்கப்பட இருக்குது, பத்திரமா இருந்துக்குங்க.